பி குட் சேனல் சார்பாக நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஷாக் ஆகிட்டேன். என்னது அடி காந்தாள் அள்ளி கொடுத்தனே காந்தாள் நெகட்டிவாக பண்ணுறேன். ரத்த கண்ணீர் எங்கள் ஊருக்கு வந்துச்சு. நான் அழுகிறேன் வல்லே. உங்களெல்லாம் 1000 பெரியார் வந்தாலும் திருத்த முடியாதரா. சினிமா பழப்புலாம் நிரந்தர பிள்ளப்பு யார் நாடகத்தில் நடிச்சு வரல? உலகத்தில் யாராவது ஒரு கலைஞர் இப்படி இருக்காரா சொல்லுங்க. விஷங்கள் சரை குடிச்சு அப்படித்தான் சும்மா நோசம் விஷம் தான் தோண்டி வாட்டை கொடுத்து மறுபடியும் கக்கி வாட்டை கொடுத்துருவோம். பிராந்திய இருக்கு போல மறுபடியும் என்னடா தோண்ட ரொம்ப கவுதடா, என்னடா சரக்கு ரொம்ப பழசாடா. இல்லை தானே அதில் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா உண்மையிலே அதை எதிர்பார்க்கவே இல்லை. அதில் பெர்ஃபார்ம் பண்ணி பாருங்க. முடிஞ்ச அந்த கிளிப்பிங்ஸ் கூட நீங்கள் போடுங்க. அந்த கண்ணாத்தாள் காமெடியில் போடுங்க. ஏன்னா உண்மையிலே விஷமாடா. ஆமாண்ணே நாங்கள் எங்கன்னு ஏன்னா சொல்லி துறைச்சிக்கலாம்டா நாயே. அங்கே பாருங்கண்ணே என் விஷத்தை குடிச்சிட்டு என்னையே திட்டுறதை அவ்வளோ நல்லா. ஏன்னா பால் கிணறு கடைஞ்சி எடுத்து அமுதத்தையாக கொடுத்துட்டு விஷமுடா விஷம். ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என் லவர் என்ன பண்ணிடுவான்னா அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல தப்பிச்சு வந்துடுவான். அது ஒரு கதை மாதிரி இருக்கும். ஒரு காமெடி சீன் ஒரு கதை மாதிரி இருக்கும். அவன் தப்பிச்சு ஓடி வந்துடுவா. ஓடி வந்தா இவன் ஐயோ என்னை காப்பாத்துறான்னு சரி பண்ணுறான். அவனே சாந்தி வந்துட்டியா சாந்தி, உனக்காகத்தான் நான் வெயிட் பண்ணேன். நான் விஷம் கூட குடிக்கிறது இந்த குடிகார மகான் தான் என்னை காப்பாத்துறாரு. ஆனா இதாமல நான் என்ன கட்டிக்க போற சாந்தி தான். ஏன்டா அறிமுகப்படுத்துற நேரமாடா இது, ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறா. ஊரே அடிக்க வந்துட்டு இருக்காங்க. நான் அந்த பிள்ளைய கூப்பிட்டு ஓடிடுறேன். இந்த பிள்ளைய வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. அடுத்த ஜென்மம்னு இருந்தா பாப்பேன் நான் வர்றேன் ஓடிடுவேன். அந்த நேரத்தில் அவர் உயிரோட இருந்தாரா செத்தாரா? ஐயோ காப்பாத்துறா டே கல்ல கூட எரிவாரு. கடைசியில் அந்த 4 பேர் வருவாங்க. என்னடா உனக்கு பிரச்சனைடா? அம்மா ஏடா வெள்ளரிக்கா வேணுமா? ஐயோ விஷத்தை குடிச்சிருந்தா. அப்புறம் இன்னொருத்த சொல்லுவான், சும்மா சொல்லுவான்டா இவனாவது விஷத்தை குடிக்க குடியாரப்பேன். ஏன்னா உண்மையிலே நடந்தா வர்றா டிக்டோனியா குடிச்சிருந்தா. ஐயோ உண்மையிலே விஷமா வாடா தூக்கலாம். ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு. விவேக் அவர்கள் சின்ன கலைவாணர் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு எங்கேயோ நீங்க ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. அந்த நிகழ்ச்சி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலா நான் வந்து கண்ணாத்தாள்ங்கிற ஒரு படம் பண்ணா தான் வடிவேலை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. இந்த கண்ணாத்தாள்ங்கிற படத்தை ஃபர்ஸ்ட் சௌத்ரி சார் தான் பண்ணலான்ட்டு நான் அவரை மீட் பண்ணேன். அவர் என்னன்னா அந்த டைட்டில் ரொம்ப கண்ணாத்தாள் பொன்னாத்தாள் லோக்கலாக இருக்கியா, இது எப்படியா சூப்பர் வீட்டில் ஒன்றாந்து பண்ணுறது, நீ தனியாக பண்ணியா நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த கண்ணாத்தாள்ன்றது லோக்கலாக இருக்குது. அவர் லோக்கலாக ஃபீல் பண்ணார். ஏன்னா அவர் ரோமியோ ஜூலியட் சூரிய வம்சம் அப்படி படம் வேற லெவலில் போயிட்டு இருக்கும்போது நம்ம போய் கண்ணாத்தான்னு படாடுங்கன்னா எப்படி இருக்கும். அது அவர் வேற ராஜஸ்தானில் வந்து கண்ணாத்தா பொன்னாத்தான்றதெல்லாம் ஏரியா பாப்பான்னு சொன்னார் ஃபர்ஸ்ட்டில். அப்போனா நான் சொன்னேன் சரி அப்போ நீ பண்ணியா தனியாக நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி அப்படி பண்ணதான் கண்ணாத்தாள் படம். அப்புறம் கண்ணாத்தாள் படம் பார்த்தார் தேவி ஸ்ரீதேவின்னு ஒரு தேட்டரில். வடிவேல் காமெடி கிமெடி சாங்ஸ் அதெல்லாம் ரொம்ப சாங்ஸ் நல்லா இருக்கும். இளையராஜாலாம் அவரே எழுதி ஒரு சாங் பாடியிருப்பார். அம்மன் புகழை பாட எனக்கு ஜென்மம் 7 வேண்டும், வரம் கிடைக்குமா, நாடி நரம்பும் ஓடும் உதிரம் அனுதினம் படிப்பது அவள் பெயர்தான், அம்மன் புகழை பாட எனக்கு. இந்த மாதிரி சாங்ஸ் ரொம்ப காமாட்சி அம்மானுக்கு கரகம் எடுப்பேன், கன்னியாகுமரி என்ன காசிராமேஸ்வரன் பெருபல தாங்கி நிற்பா தாய் ஒரு தீதான். சாங் ஒரு 6 மணி அடிச்சு விட்டுருவார். அதனால அந்த படம் கண்ணாத்தாள் பண்ணேன் இல்லையா, அது அவர் ஃபர்ஸ்ட் அப்படி சொன்னார். அப்புறம் கண்ணாத்தாள் படம் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தார். நான் தான் ஃபர்ஸ்ட் காப்பி அண்டர்டேக் பண்ணி ஒரு கான்ட்ராக்டில் பண்ணேன். அவர் ₹1 பண்ண படம், 1 கோடி ரூபாயில் பண்ண படம். அவர் தான் ஃபைனான்ஸ் பண்ணார். பார்த்துட்டு சொன்னார், இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கே, நம்ம பேருக்கு வேணா மாற்றிக்கலாமா. அப்புறம் எந்த பேர் மைனஸ்ன்னு நினச்சாரோ அந்த பேர் ஒன்றும் பரவாயில்லையா, வெற்றி படமாக இருக்கனால தெரியாது, இருக்கட்டுமே இது வெற்றி பெறும் ஏன்னாரு. அப்புறம் உடனே அவர் பேருக்கு மாற்றணும், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் கண்ணாத்தாள்னு போட்டு ரிலீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த படம் ஒரு வெற்றி, அவர் கொஞ்சம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா ஒரு நாள் கூப்பிட்டு விட்டார். வாயா ஒரு வெற்றி படம் கொடுத்துட்டேன், அடுத்து உனக்கு ஒரு படம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், கிஃப்டாக ஒரு படம், நீ ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னாரு. அப்புறம் எனக்கு எப்போதுமே இந்த சிவாஜி மேலே நமக்கு ஒரு ஆரம்பத்துலேருந்து ஒரு பைத்தியம் சொன்னேன் இல்லையா, பட்டிக்காட படம் ஆரம்பிச்சு இல்லையா, அதிலிருந்து கட்டபொம்மன், கப்பலோட்டி தமிழன், பராசக்தி எல்லா படங்களுக்கும் ரொம்ப அடிக்ட் மாதிரி அந்த நேரம். அப்போது சிவாஜி குடும்பத்தில் வச்சு சிவாஜி தான் வச்சு பண்ண முடியாது, ஏஜ் ஆச்சு, அவரை வச்சு நம்ம ஹீரோவாக பண்ண முடியாது, அப்படி பையனை வச்சு அது பண்ணலாமே அப்படின்னா பிரபு சாரை செலக்ட் பண்ணி திருநெல்வேலின்னு டைட்டில் வச்சு ஒரு துளசி
அப்படின்னு ஒரு புனிதமான ஒரு கேரக்டர். ஒரு பொய்யே சொல்லாதவர், ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் பொய் சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் வாழ மனசு வராது. நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குது, வாழ முடியலைன்னு சொல்லி இறந்துருவார். அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல கேரக்டர். அதை வச்சு பிரபு சார் வச்சு பண்ணோம். அப்போ ஒரு ஓல்டு கெட்டப்பு, பிரபு சாரும் ஓல்டு கெட்டப்பு, கரணும் ஓல்டு கெட்டப்பு. ஒரு கதைக்காக ஒரு படம் பண்ணால் மாட்டிக்கிடுமோ அப்படின்னு சௌத்ரி எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஒரு விவேக் வச்சுக்கையா, அவன் ட்ரெண்டிங்கில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்காப்புல, அவர் உள்ளே வச்சு படம் பண்ணிக்கலாம். எனக்கு விவேக் மேலே நான் ஆரம்ப காலத்தில் ஒரு நாடகம் ஒன்று பார்த்தேன். அவர் ஒரு டிவி சீரியல் மாதிரி ஒன்று பண்ணார். அதில் எம்ஆர் ராதா மாதிரி லைட்டாக கண்ணை கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படி கரெக்டாக பண்ணிட்டு இருப்பேன். அது மக்கள் ரசிச்சாங்க. அது போக நான் சிவாஜி சார் படங்கள் பார்த்துட்டு இருக்க காலகட்டத்தில் ரத்த கண்ணீர் எங்கள் ஊருக்கு வந்துச்சு. அந்த மாதிரி ஷிஃப்டிங்கில் தான் ஒரு தீபாவளிக்கு வருது. அது பார்த்தா எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. இவங்க நடிப்பங்களாம் கண்டு நான் மிரண்டேன், மெய்சில் இருக்கேன், ரசித்தேன். இது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. பிரமிப்பை விட ஷாக் ஆகிட்டேன். என்னது பிரமிப்புக்கு மேலே இருந்தாலும் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, நெகட்டிவாக பண்ணுறாரு. நெகட்டிவ் அம்மாவை திட்டுறாரு, தியேட்டரில் கிளாப்ஸ். ஆமாம், பொண்டாட்டி திட்டுறாரு, தியேட்டரில் கிளாப்ஸ். ஃப்ரெண்டை திட்டுறாரு, கிளாப்ஸ். இருந்தாலும் நெகட்டிவ் பேசி கிளாப் வாங்குறாரு. இது ஒரு புதுசாக இருக்கா? இவர் பேரை சொல்லி கூட கூப்பிடக்கூடாதுன்னு மோகன் சொல்லி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். நீ உன்னை எப்படி நான் அம்மான்னு சொல்கிறது? 16 முளை சேலையை கட்டிட்டு வந்திருக்கிற, ஒரு கவன் போட்டு வா. இப்படி ஒரு நடிகா இருக்கா, இப்படி ஒரு மரியாதை இருக்குதுன்னா எனக்கு அவரை பார்த்தப்ப எனக்கு நடிக்கணுங்கிற ஆசை வந்துச்சு. அது வரைக்கும் நான் நடிக்கணுங்கிற ஆசை இல்லை, இதே மாதிரி நம்ம நடிக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஆசை. அது கூட ஒரு சீனில் சொல்லுவார், காந்தாள் எம்என் ராஜா அந்த அம்மாவுடைய தோளில் கை போட்டுட்டு, காந்தாள் ஆப்பிரிக்காவிலே ஏதேன்ஸ் நகரத்திலே அந்த அழகிகளின் தோள் மீது கை போட்டு சென்ற சுந்தர இரவுகளையெல்லாம் மறக்க முடியவில்லை காந்தா. ஒரு செலிஷா ஒரு ஃபாரினர்லாம் பேசுவார். லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஓப்பனிங் ஜென்டில்மேன், என்னை வரவேற்பதற்கு செல்வர்களும் செல்வ சீமாந்தர்களும் வந்திருப்பார்கள் என்று எண்ணி ஏமாந்து போனேன். வந்திருக்கிறவர்களெல்லாம் ஒர்க்கர்ஸ், லபர்ஸ் கூட்டம், பெப்ஸ் அப்படி மாதிரி டெக்னிக்கல் கூலிங்ஸ். இப்படி ஒரு கேரக்டர், இப்படி ஒரு டிஃப்ரெண்டாக இருக்க, புதுசாக இருக்குது சினிமாவுக்கு. அண்ட் ஃபார்வர்டாக அப்போவே பாகப்பிரிவினை படம் பார்த்தீங்கன்னா, ரிமோட்டுன்ற வார்த்தை இப்போ சொல்கிறோம். இந்த ஒரு வேலைக்கு ஒரு கூட்டம் தப்பிச்சு போக, அவங்கள ரிமோட்டில் இறக்குவேன் அப்படின்னு. அந்த ரிமோட் அதாவது ஃபார்வர்டான திங். எப்படி படித்தாரு? படிப்பும் கிடையாது, படிக்கவும் இல்லை. ஆமாம், நாளைக்கு எப்படி இந்த நாலேஜ் வந்துச்சு? டைலாக் கூட பேப்பர் பார்க்கறது இல்லைங்க, எல்லாமே சொல்லி தான் சொல்லுவார். அப்படி அது என்ன ஆச்சரியம் பாருங்க. அதனால எனக்கு அவர் என்ன ரொம்ப ஷாக் பண்ண வச்சார். இல்லை நம்மளும் சினிமாவுக்கு வரணும், நம்ம நடிக்கணும், இவரே மாதிரி நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சென்னை வந்து பி வாசு சார் நிறைய பேர்ட்டு இவர் மாதிரியே நடிச்சு காமிச்சேன். அடி காந்தாள், இல்லை கொடுத்தனே காந்தாள், என்ன இப்படி போட்டு விட்டாய் அப்படின்னு அவர் பண்ணுவார்ல, அதெல்லாம் பண்ணி பாட்டு தைரியம். அவர் பசங்கள்ல தான் எம்ஆர் தான் இருக்கா, அதைத்தான் வாசு சொன்னார். இவ்வளவு ஏங்க அதெல்லாம் நடிக்கிறதுக்கு அவர் குடும்பமே இருக்கு, நீங்க எதுக்கு இங்க புதுசா வந்திருக்கீங்க? ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ. அதுக்கப்புறம் தான் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகி ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் ஆகி எப்படி டேரக்டர் ஆகிட்டேன். ஓகே, அப்போ விவேக போடியா நல்லா இருக்கும்னாரு. அப்போ எனக்கு எம்ஆர் ராதா ஞாபகம் வந்துச்சு. பக்கா எம்ஆர் ராதாவை காட்டணும், அது ஜெயிக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அந்த எம்ஆர் ராதா மாதிரி நான் ஒரு 4 சீன் பண்ணேன். விவேக் அதில் இன்ஸ்பயர் ஆகி அவர் ஒரு 6 சீன் பண்ணார். மொத்தம் ஒரு 10 சீன் பண்ணிட்டோம். அதாவது இப்போ குற்றாலத்துக்கு போவாங்க, அங்கே ஏதோ ஒரு குரூப் வருவாங்க, ஐயோ எங்கள் கோயிலை காணும், சாமியை காணும்பாங்க. ஏண்டா டே என்னடா சொல்கிறீங்க, சாமியே காணுமா, இப்போ இதெல்லாம் கூட அபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாடா அப்படின்னு. அப்புறம் டக்குனு இவர் ஒரு மயில்கல்லில் துண்டை போட்டு வச்சுருப்பார். இதுதான் எங்கள் சாமிம்மா. என்னடா சாமி இது? மயில்கல் சாமி அப்படிமா. ஏண்டா இப்படியெல்லாம் பேர் வச்சு கும்பிடுங்கடா, உங்களெல்லாம் 1000 பெரியார் வந்தாலும் திருத்த முடியாதரா. அதை நாங்கள் ஒவ்வொரு சீனோட எண்டும் வச்சுருப்போம். அந்த பஞ்சை 1000 பெரியார் வந்தாலும் உங்களை திருத்த முடியாதராங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சீன் ஒரு லாரிக்கு முன்னால் எலுமிச்சம்பழம் கட்டிக்கிட்டு இருப்பான். எலுமிச்சம்பழம் ஆமாம் ரொம்ப ஃபேமஸ். அப்படி கட்டிகிட்டு இருக்க கருப்பு கயிறுலாம் கட்டிகிட்டு இருப்பான், சங்குலாம் கட்டிக்கிட்டு இருப்பான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காம, லாரிக்கு முன்னால் சங்கு கட்டிக்கிட்டு இருக்கேன், சங்கு கட்டினா வண்டி நல்லா ஓடும் இல்லை அவன் சொல்லுவான். ஏன்டா லாரியில் உள்ள 1300 ஸ்பேர் பார்ட்ஸில் ஓடாத வண்டி இது சங்காலாடா ஓட போகுது? ஏன்டா நீங்கள் லாரி ஓட்டுற லட்சம் எங்களுக்கு தெரியாதாடா? எங்கடா ரோட்டில் ஓட்டுறீங்க, பிளாட்ஃபாரத்தில் ஏற்றுறீங்க, இப்படி நிப்பாட்டுறீங்க, அப்படி நிப்பாட்டுறீங்க. ஆனால் சொல்லுவான், டேய் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தா உன்னை சும்மா விட மாட்டேன், கத்தி எடுத்து குத்திடுமா, உங்களை 1000 பெரியார் வந்தாலும் திருத்த முடியாடா சாமி ஓடுவார். அந்த மாதிரி அங்கங்கே அந்த பெரியார் சொல்லிக்கிட்டே வந்திருக்கு. இதில் என்ன ஆச்சுன்னா, அதில் உதயான்னு ஒரு தம்பி நடிச்சாப்புல, அது ஏஎல் அழகப்பண்ணனோட பையன். அப்போ அவர் கலைஞரோட ஃப்ரெண்டு. அவங்க ஒன்றால் அந்த கார்ட்ஸ் ஆடுறது வைக்கிறது அதுலலாம் கலைஞருவங்கெல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. டெய்லி போவாங்க கலைஞரை பார்க்க. அவரை படம் பார்க்க கூப்பிட்டு வந்தார். கலைஞர் படம் பார்த்தார்.
ஒரு குட்லக் தேட்டர்னு ஒரு தேட்டரில் படம் பார்த்தார். படம் பார்த்துட்டு வெளியே வந்தார். வெளியே என்ன வச்சாதில்ல, படம் நல்லா வந்திருக்கியா, நல்ல கருத்து சொல்லியிருக்கீங்கயா, வீரமணிக்கு ஒரு ஃபோனை போடியா. டக்குன்னு அவருடைய நின்றுட்டு இருந்த அவருடைய சண்முகநாதன் ஃபோனை போட்டு கொடுத்தாரு. டக்குன்னு ஃபோனை வாங்கினார். வீரமணி, விவேக்கின்னு ஒரு நடிகமையா, உங்களுடைய பெரியார் கருத்துக்களை பிரமாதமாக சொல்லியிருக்காங்கய்யா. இந்த வருஷம் அந்த இது விருதை பற்றி நான் பேசிக்கிட்டு இருந்தேன்ல, சின்ன கலைவாணர் விருது அவனுக்கு கூடியா. கலைஞர் சொல்லி தான் அந்த விருது வந்திருக்கு. எங்கள் படத்தில் தாங்க, அது அந்த படத்தில் தான், திருநெல்வேலி படத்தில். அதுக்கு நம்மளும் ஒரு விதை போட்டோம். விவேக்கும் கொஞ்சம் சீன் சேர்த்து பண்ணிக்கிட்டார். ஆனால் எனக்கு ஒரு லைஃப் கிடைக்கும் மாதிரி தெரியுது, நான் கூட நான் சீன் பண்ணிக்கிறேன், பண்ணுங்க அங்கங்கே எங்களுக்கு காமெடி தான் நல்லது தானே அப்படின்னு அந்த ஃபில்லப் பண்ணோம். ஒரு 2 அது மாதிரி வடிவேல் எப்படி அந்த கேரக்டர், அந்த தென்னாவட்டு கேரக்டர், திருடுற கேரக்டர், அதை எப்படி அவர் டெவலப் பண்ணி மேலே போனாரோ அது மாதிரி இவர் இந்த கேரக்டர் டெவலப் பண்ணி கடைசி வரைக்கும் பெரிய லெவலுக்கு போனார். அது கடைசி வரைக்கும் அந்த விவேக் பேசுறது எல்லாமே இந்த திருநெல்வேலி படம் மாதிரியே தான் இருக்கும். அதான் இதுதான் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ரூட்டில் போகணும், இந்த ஸ்டைலில் நம்ம பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிடலாம் நிறைய படத்தில். இப்போ இந்த பிரமித்தேன்றதுல நீங்கள் முதல்ல எம்.ஆர். ராதாயை பார்த்து பிரமிச்சேன்னீங்க. அதே காலகட்டம் நடிகர் திலகம், அவர் படங்கள் என்ன படங்கள் பார்த்து உங்களுக்கு பிரமிப்பு ஏற்பட்டது? அந்த விஷயங்கள் படங்கள் ஏராளமான படங்கள் இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு பட்டிக்காடா பட்டமாக எத்தனை வாட்டி பார்த்தாலும் போரடிக்காத ஒரு படம். ராஜபாட ரங்கத்துறை கண்ணுக்குள்ளே நிற்கிற ஒரு படம். அது மாதிரி மனோகரா, கப்பலோட்டி தமிழன், ரொம்ப மறக்க முடியாமல் என்னை ரொம்ப பாதிச்ச படம் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவர் நடந்து கிடந்து வர்ற ஸ்டைலு, ஓப்பனிங்கே அந்த ஊருக்குள்ளே திருடர்கள் இருக்காங்களான்னு செக் பண்ணதுக்காக ஊர் நகர் வலம் வருவார். ஆமாம். கறந்த பால காகம் குடிக்காது, கட்டப்பம் வந்தோர வேற சொன்னா, ஐயா கட்டப்பம் வந்தோர வேற சொன்னா, நந்தனதான் எனக்கு வரிகள் மறந்து ரொம்ப ஒரு மாதிரி நம்மளை இழுக்கும். இப்போ பாடல் ரொம்ப சிறப்பாக பாடுறீங்க. அது 2 வரி வந்துருக்கு உங்களுக்கு. அந்த சிவாஜி ஐயா படங்கள் நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க. அதுல இருந்து உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல்? ராஜபாட ரங்கத்துறை உங்க தந்தையார் எழுதிய படம் தான். அந்த படத்துல எனக்கு ஒரு கூத்தாடிகளா இருக்கிறதுனால, நம்மளும் ஒரு கூத்தாடி தொழில் இருக்கிறதுனால சினிமாக்காரனா இருக்கோம் இல்லையா, அதில் உள்ள ஒரு கூத்தாடிக்கு ஏற்படுற நிலைமை, வறுமை, அந்த சூழலில் ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பாடுவார். சிங்கினக்கா சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தான் மேடையிலே ஆட்டமாடு. சிங்கினக்கா சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தான் மேடையிலே ஆட்டமாடு. ஆட வந்த மேடையிலே பாட வந்த என்ன மட்டும் ஆள விட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடு. ஆட வந்த மேடையிலே பாட வந்த என்ன மட்டும் ஆள விட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடு. நான் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே, நான் அழுகிறேன் அழுக வல்லே. ஒரு குழந்தை அழுகிற சவுண்டு கேட்கும். துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க. பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு. கீழ்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு, நல்லா தான் நான் சிரிக்கேன் சிரிப்பு. இது பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. அடுத்த சரணம் பிரமாதமாக இருக்கும். பார்த்தாக்கா ஆளு ரொம்ப முறுக்கு, ஆனா உள்ளத்திலே 10 கதை இருக்கு. பார்த்தாக்கா ஆளு ரொம்ப முறுக்கு, ஆனா உள்ளத்திலே 10 கதை இருக்கு. தண்ணியிலே மீனும் உண்டு, தரையிலே மானும் உண்டு, மாத்தி வச்சா முடிஞ்சு வீடும் கணக்கு. இதை மாத்தி வச்சா முடிஞ்சு வீடும் கணக்கு. இங்கே நான் இருக்கும் இருப்பு நல்லாத்தான் நான் சிரிச்சேன், சிரிக்கும் சிரிப்பு நல்லாத்தான் இருக்கு, 4 பேரு பொறுப்பு. அருமையான சாங். அது என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, ஒரு கூத்தாடிகளுக்காக எழுதப்பட்ட பாடம். அதாவது வள்ளுவர் வாக்கு தான் அதில் உண்மைன்னு எனக்கு தோணுது. கண்ணதாசன் கூட அதை மறுத்து எழுதியிருப்பாரு. அதில் கூட எனக்கு உடன்பாடு இல்லை. துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சான் வள்ளுவர் சரிங்க. அதாவது நாடக கலைஞர்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களுடைய அம்மா இறந்துருப்பாங்க, இவங்க நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அம்மா இறந்துட்டாலும் தந்தி வரும், இருந்தாலும் நாடகத்தை முடிச்சு தானே போக முடியும். அப்போ அந்த துன்பம் வர்ற வேலையில கூட இவங்க சிரிச்சுட்டு நடிப்பாங்க. அது சினிமா கூத்துக்காரர்களுக்காக, கூத்தாடிகளுக்காக, கலைஞர்களுக்காக எழுதப்பட்ட வரி. ஆனால் கண்ணதாசன் அதை மறுத்து எழுதுவார். எப்படிங்க பாம்பு வந்து கடிக்கையில பாதி பாலும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு வரும். சினிமாக்காரர்கள் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்புக்கு தான் உண்மை. அது ஒரு வேதனையா வெளிப்பட்டிருக்காரு கண்ணதாசன். அது மறுப்பு மாதிரி மறுப்பு இல்ல, அது ஒரு வேதனை. எப்படி சிரிப்பு வருங்கிறாரு, ஆனாலும் சிரிக்கிறேன். அவர் எப்படி வரும்னு கேட்கிறாரு. ஆனாலும் வரும், கூத்தாடிகள் கலைஞர்கள் வாழ்க்கையில வரும். ஏன்னா அந்த சிச்சுவேஷன் அது. அப்பாவுடைய அந்த படத்துல தங்கச்சி வந்து பிரசவம், குழந்தை பிறக்கும், ஃபர்ஸ்ட் பெல் அடிப்பாங்க.
அடுத்த பெல் அடிக்கும் போது குழந்தைய அவ இறந்துருவா தங்கச்சி. அப்ப ஸ்கிரீன் திறக்கப்படும். இப்ப நீங்க சொல்ற சுச்சுவேஷனே அதுதான். இப்ப வந்து நான் சிரிச்சுக்கிட்டே பாடணும், ஆனா உள்ள சோகம். ஐயா இது எங்க எனக்கு எஃபெக்ட் ஆச்சுன்னா, நான் அதுக்கு பிறகு 20-30 வருடங்களுக்கு அப்புறம் சங்கமம்னு படம் பண்ணேன். அதே காட்சி, அப்பா இறந்துருவாரு, பையன் வந்து பாடணும். இதே சுச்சுவேஷனை தான் நான் ரகுமான் சாருக்கு இதே பாட்டு இப்ப நீங்க பாடினீங்கல்ல, நான் அப்படியே பாடி காமிச்சேன். வெக்கத்தை விட்டு பாடுறேன். அவர் கேட்டார். அப்பதான் அந்த மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம். எமோஷனலா இருக்கும். அதே எமோஷன், அந்த ஒரு எமோஷன் எப்பவுமே எக்ஸ்ட்ராடனரி சாங். அது மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் கிடைச்சது. அது இந்த உணர்வுகள் தான். இப்போ நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த பிரமிப்புல நீங்க வந்து அந்த ஒரு ஞாபக சக்தி பத்தி சிவகுமார் ஐயா பத்தி நீங்க சொன்னீங்க பேசிட்டு இருக்கும்போது. ஆனா அதீதம் அப்போ வந்து நடிகர் தலைவருங்க. ஒரு முறை கேட்டா போதும், ஒரு முறை. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. நீதி நிழல் நாடகம் அப்பா போடுறாங்க சிவாஜி ஐயாக்கு. மொத்த நாடகத்தை ஒரே ஒரு முறை தாங்க படிச்சிருக்கேன். உலகத்துல யாராவது ஒரு கலைஞர் இப்படி இருக்காரா சொல்லுங்க. மொத்த நாடகத்தை ஒரு முறை தான் படிச்சாரு, கேட்கிறாருங்க ஒரு முறை, அவ்வளவுதான். ரிகல்சர் அங்க பண்றாங்க, இவர் பாக்குறாரு. பாம்பே சண்முகானந்த ஹால்ல 3வது நாள் வந்து அரங்கேற்றவங்க நீதி நிழல். மொத்த நாடகத்தை அங்க நடிக்கிறார். கேட்டது ஒரு முறை. எப்படி அது இன்ன வரைக்கும் அதுக்கு விளக்கமே தெரியலங்க. அப்படி ஒரு வில் பவர் தான். நமக்கு 4 வரி டயலாகே 4 டேக் ஆன அப்புறம் தான் நடிக்க முடியுது. எவ்வளவு மறதி, எவ்வளவு வேற என்னெல்லாமோ மண்டக்குள்ள ஏறிடுத. அவர் அதுல முழுமையா போறார். வேற எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணாம ஒரு கதை சொல்லியாச்சுன்னா அந்த கதையில மட்டும்தான் இருக்கிறார். வேற உலகத்துல என்ன நடக்குன்னு கூட அவருக்கு தெரியாதுங்கிறதா உண்மை. இப்ப நீங்க சொன்ன ராஜபாற்றங்குதிரையில ஒரு ஆட் ஆன் இன்சிடென்ட்ங்க. எவ்வளவு பெரிய கலைஞர் அவரு. ராஜபாற்றங்குதிரை அப்பா எழுதும்போது என்ன கேட்டாராம், டே இப்ப இருக்கிற ராஜபாட்டெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பாக்கணும்னாராம். சொல்லி மதுரையிலிருந்து ராஜபாட்டெல்லாம் கூட்டிட்டு வந்தாங்களா. அங்க அற்புதமான, இப்ப நீங்க எதுக்குற அந்த நகைச்சுவைக்கு பாருங்க, இவரு சாதாரணமா இருக்காரு, அவங்க எல்லாம் பெரிய கம்பீரமா சுத்தி சிவாஜி சுத்தி, என்னப்பு எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, வீட்டுல மதுரை நல்லா இருக்கா, சினிமா பழப்புலாம் நிறத்த பிள்ளப்பு கொஞ்ச நாள் இருக்கும் போயிடும், ஏதாவது கஷ்டம்னா வீடு வந்து சேரு அப்படி. அப்ப ஷாக் பிரமிச்சிட்டாரு. அவர்கிட்ட பேசுறதுங்க அவங்க. அப்போ அந்த நாடகம் என்ன அப்சர்வ் பண்றாரு பாருங்க. அப்பேற்பட்ட நடிகர் திலகம் அந்த ட்ரெண்டு இப்போ எப்படி இருக்காங்க அதை பார்க்க அப்படி பண்ணியிருக்காருங்க. இப்போ எதுவுமே சுலபமா இல்லை, அவ்வளவு ஸ்ட்ரெயின் உள்வாங்கி பண்ணியிருக்காரு. அதில் அப்படியே அந்த நாடக கலைஞன் மாதிரியே இருப்பார். அது எல்லாமே அவர் அப்படிதான் பண்ணுவார், இதுன்னு இல்லை. ஆமாம், நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். சில கதைகள் சுமாராக இருக்கும், சில ரைட்டர்கள் வந்து சொல்லுவாங்களாம் சில கதைகள். சிவாஜிக்கு தெரியுது அது. இந்த படம் வந்து பிரசனில் வரும்போது எப்படின்னு தெரியும் இல்லையா, சுமாராக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அந்த ப்ரொடியூசருக்காக ஒரு படம் பண்ணணும், இந்த டைரக்டர் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கான், சரி பண்ணிக்கலாம் போ அப்படின்ட்டு. இப்போ பப்பியம்மாவில் ஜோடி அடிச்சாங்கன்னா அவங்களுக்கும் ஃபோன் பண்ணுவாரான். அந்த தம்பி வருவாப்புல, அந்த வேலாயுதம்ங்கிற ஒரு கதை கொண்டு வருவாப்புல, நீ கதையை கேளு, கதை சுமாராக தான் இருக்குது, நீங்கள் நானும் நடித்தா அது கொஞ்சம் சரியாயிரும்னு நினைக்கிறேன், ஒத்துக்கோ. எல்லாருக்கும் பிழப்புன்னு ஒன்று இருக்குல்ல, ஒன்று சூப்பர் ஹிட்டாகவும் ஒன்று சுமாராக தான் இருக்கும், பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை கூட அவர் ஏற்றுக்கிட்டு அதில் என்னென்ன பண்ண முடியும்னு ஒர்க் பண்ணலாம், நான் ஹோம் ஒர்க் பண்ணுவேன் அப்படிம்பாரு. அது மாதிரி எங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. சிவாஜி சார் வச்சு நான் ஒரே ஒரு படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தேன். ஓஹோ, என்ன படம்? டைரக்டர் கே சங்கர்னு. ஆலயமணி, ஆண்டவங்க டேலை, ஆறு மனமே ஆறு, முத்து பாட்டு எடுப்பார். பாட்டு அற்புதம். சரவண பொய்கையில் நீராடு அவரோட பாட்டு தான். அடிமைப்பெண், அது எவ்வளவு படங்கள், பணத்தோட்டம், நல்ல படங்கள்லாம் பண்ணாரு. அப்புறம் பக்தி படங்கள் கூட நிறைய, பக்தி படங்கள், நம்பினார் கெடுவதில்லை, ஆயிரங்கண்ணுடைய ஆள், நவக்கரக நாயகி, அது கூட உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா அந்த அவர்கிட்ட வேலை பார்த்த அந்த இதுவும் எனக்கு ஒரு பாதிப்பு. அதனால என்னால பக்தி படம் பண்ண முடிஞ்சது. அதாவது நம்ம எங்க போய் சேர்றோமோ அதுவாக நம்ம மாறுவோம். நம்ம ஒரு திருடர் கூட்டத்தில் 10 வயசுல போய் சேர்ந்தோம்னா நம்ம பெரிய திருடனா இருக்கும், தலை சிறந்த திருடன். டெக்னிக்கலாக ஒவ்வொரு வகையில் எப்படி திருடலாங்கிறது நம்முடைய சூழல். அதே மாதிரி ஒரு சினிமா பிரில்லியண்டான ஒரு டைரக்டர்கிட்ட போய் சேர்ந்தோம்னா அந்த டைரக்ஷனை பூரா கற்றுக்கிட்டு நம்ம ஒரு டைரக்டர் ஆகிடும். இப்போ உங்கள் அப்பாவுடைய ஜீன், உங்கள் அப்பாவுடைய பாதிப்பு இருக்கனால நீங்கள் ஒரு ரைட்டராக அவங்களால வர முடியும். இப்போ உங்க அப்பா ஒரு பெரிய நடிகராக இருந்தாலும் நீங்க நடிக்கணுங்கிற ஆசையில் தான் போயிருக்கு. ஆக்சுவலி அப்பா ஒரு பெரிய நடிகர் தான். அவர் நடிப்பை விட வசனத்துல, கதை வசனத்துல ஜெயிச்சாரு. அவர் எதில் ஜெயித்தாரோ அது உங்களுக்கு அந்த தன் அறியாம உங்களை இழுத்துட்டு வரும். இப்போ ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுங்களேன், அந்த டாக்டருக்கு ஒரு பையன் இருக்கான். ஹாஸ்பிட்டல் வரும்போதெல்லாம் அவனை கூப்பிட்டு வரான்னு வைங்களேன், 10 வயசு பையன் பார்க்குறான், அப்பாவை எல்லாரும் தெய்வமாக கும்பிட்றாங்க, ஐயா என் மகளை காப்பாற்றினீங்க ஐயா, நீங்கள் நல்லா இருக்கணும் ஐயான்னு காலில் விழுந்தாங்கன்னு வச்சுங்களேன், இவனுக்கு ஒரு மனசுக்குள்ள அவனுக்கு இனம் புரியாத ஒரு ஆசை வரும். நம்ம இது ஒரு பெரிய அப்பாவுக்கு கௌரவம் இருக்கு இல்லையா, அந்த கௌரவம் நமக்கும் வரணும்னு ஆசை. இப்படி எந்த தொழிலில் நீங்கள் போறீங்களோ, அதான் மழைக்கு கூட இவன் பள்ளிக்கூடம் ஒதுங்கினது இல்லைன்னு சொல்லுவாங்க. மழைக்கு ஒருத்தன் பள்ளிக்கூடம் ஒதுங்கி இருப்பான்னா வாத்தியார் சொல்லிக் கொடுக்குறது மனசுல பட்டிருக்கும், இவன் ஒரு கொஞ்சம் படிப்பறிவு வந்துருக்கும். அதுக்காக தான் அந்த பழமொழி நம்ம சொல்றது. அதனால நான் போய் சேர்ந்த இடம் சங்கர் சார். அந்த இடத்துல அவர் சாமி படமா பண்ணிட்டு இருந்தார்.
ஒரே ஒரு படம் சிவாஜி சார் படம் எழுதா சட்டங்கள் பண்ணார். எழுதாத சட்டங்கள் சிவாஜி படம். அந்த படத்தில் கூட எனக்கு அவரை பார்க்கும்போது நம்ம பார்த்த கட்டபொம்மன், நம்ம பார்த்த மனோகரா, நம்ம பார்த்த ஒரு கப்பலோட்டி தமிழை நம்ம நேரில் பார்க்குறோமே அப்படின்னு எனக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக் விழுந்துக்கிட்டே இருக்கு. அவரை பார்த்தப்ப என்ன நினைச்சீங்க? அவர் பார்த்த படம் பண்ண போகிறோம்னாலே பயங்கர மகிழ்ச்சி தான். பட் இல்லைன்னா அவர் இந்த படத்தோட கதையை கேட்காம வந்தார். ஃபர்ஸ்ட் டைம் சிவாஜி சார் வாழ்க்கையில். சண்முகம் சாரும் கேட்கல, அவர் தம்பி தான் கேட்பார் பொதுவாக. இது ஏன் கேட்கலன்னா இது ஒரு மலையாள ரீமேக். இவங்களால அந்த கதையை அவங்களுக்கு சரியாக சொல்ல முடியாது. மலையாள படத்தை பார்த்து ஒரு ஆள் எழுதிட்டு இருக்காரு, இப்படி ஒரு முஸ்லீம் கேரக்டர், இப்படி ஒரு பாய் கேரக்டர் பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்கன்னு விளக்கமாக சொல்லணும் இல்லையா? அது அவங்களுக்கு சொல்கிறதுக்கு சலமாக. அப்போ சிவாஜி சார் ஒரு குருட்டாக கேட்குறாரு, ஷார்ட்டாக கேட்குறாரு, என்ன கதை மலையாளத்தில் ஏதோ தாளவட்டமோ ஆளவட்டமோ சொல்கிறாங்கண்ணே, மலையாளத்துக்காரங்க நல்லா தான் எடுப்பாங்க, நல்ல கதையாக தான் இருக்கும், நம்பிக்கையில் வந்துட்டு ஒரு அனுமானத்தில் வராது. அங்கே யார் நடித்தான்னு கேட்குறாரு. அங்கே மது நடித்தாராம். மதுலாம் நடித்தாருன்னா நல்ல கதையாக அந்த தாயா மது நடிப்பார், அது டிக்கு தான், பாஸ் பண்ணுன்றாரு. அப்புறம் அந்த கதையை தான் இவங்க சங்கர் சார் டைரக்ட் பண்ணுறாரு. சங்கர் நல்ல டைரக்டர் தானே, டேக்கிங்ஸில் சங்கர் நல்லா எடுத்துருவார், ஓகே தான், கதை கேட்கணும்னு இருக்கெல்லாம் ஓகே தானே, ரீமேக் தானே, நல்லா தான் இருக்கும், பண்ணிடலான்ட்டு அப்படி கமிட் ஆகுறாரு. கமிட் ஆகுறாரு ஃபஸ்ட் டே. ஏற்கனவே ஒரு இடத்துல பதிவு பண்ணதான் நம்ம டிவி பதிவு பண்ணுறேன். சிவாஜி சார் அப்போ சக்கரவர்த்தி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த காலம் தானே. அப்படி உட்காந்துட்டு இருப்பார், கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருப்பார். அப்படி கை வச்சானா ஒரு தம்பி சிகரெட்டை வைப்பான், அப்படி அசிஸ்டண்ட் வைப்பான், வச்சுட்டு 10 வச்சாருன்னா 10 வச்சு விடுவாப்பில். அவர் சிகரெட் அடித்தா கூட சாதாரணமெல்லாம் அடிக்க மாட்டார், அடி வைத்து வரைக்கும் ஊதி புகை விடுவார். சிவாஜி சார்ட்ட உள்ள மிகப்பெரிய, நான் அவரை பக்கத்துலேருந்து ஒரு அந்த ஷூட்டிங்கில் 30 நாள் நான் தெரிஞ்சது என்னென்னா, எதை செய்தாலும் முழுமையாக ஆழமாக ஃபுல்ஃபில் பண்ணுவார். சிகரெட்னா இப்படி, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா அப்படி, உணவு சாப்பிட்டா அப்படி, நடித்தா ஃபுல்லாக எல்லாமே குறையே கிடையாதுங்க. சிகரெட் அடிப்பார் பாருங்க, எங்கே பாருங்க சார். இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.